ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம எவ்ரி வீக் வந்து டியூஸ்டே நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்து இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் அப்படின்றத ஒரு சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு சென்டென்ஸ். மிஸ்டேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபர்கிவபிள் இஃப் ஒன் ஹேஸ் கரேஜ் டு அட்மிட் தம். ஸோ இதில் என்ன இது வந்து இந்த இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டான் படத்தில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. டான் படத்தில் வந்துட்டு அந்த சிவகார்த்திகேயன் வந்து எஸ்ஜே சூர்யா கிட்ட வந்துட்டு பேசுகிறப்போ வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சீனுக்கு ரெலவெண்ட்டாக வந்துட்டு அந்த டேரக்டர் இந்த ஒரு இமேஜை வச்சுருப்பார். ஸோ ரியலி ஃபென்டாஸ்டிக். அந்த ஒரு சீனும் சரி, இந்த மெசேஜ் வச்சதும் சரி. ஸோ நம்ம வந்து எல்லா தவறுகளும் மன்னிக்கக்கூடியது தான். அந்த நான் தவறு பண்ணிட்டேன்றதை ஒத்துக்கிறப்ப, ஓகேவா? ஸோ நான் தவறு பண்ணிட்டேன் சார், ஆமாம் சார் அப்படின்ற அந்த ஒத்துக்கிறக்கூடிய அந்த தைரியம் இருக்குது பாருங்கள். அந்த தைரியம், அந்த தவறை ஒத்துக்கிறதுக்கான அந்த தைரியம் இருந்தது அப்படின்னா அந்த தவறு வந்து மன்னிக்கக்கூடியது அப்படின்றதான் வந்துட்டு இந்த டைலாக்ல, அந்த டைலாக்கும் அதை ரிலவெண்ட்டாக தான் வரும். ஸோ அந்த இமேஜும் அதுக்கு பின்னாடி வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம லைஃப்லேயும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். மிஸ்டேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபர்கிவபிள் இஃப் ஒன் ஹேஸ் கரேஜ் டு அட்மிட் தம். நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஹையர் லெவலில் இருக்கிறப்ப தப்பு பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், ஒத்துக்கிறேன் சார் அப்படின்றப்போ வந்துட்டு அந்த தவறை வந்து மன்னிக்கிறது தான் வந்துட்டு ஸோ ஒரு பெருந்தன்மையான விஷயம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த மெசேஜ். ஓகேவா? ஸோ இது நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஒன், அணுசக்தி நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் பணி. இந்திய அணுசக்தி நிறுவனத்தில் என்பிசிஐஎல். ஓகேவா? ஸோ காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி பிரிவில் இண்டஸ்ட்ரியல் ஃபயர் சேஃப்டி 10, இயற்பியல் 20 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. இது கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிடெக், பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி. ஏஜ் லிமிட் 18 to 26. ஆன் டேட் ஆஃப் 4/3/2026. ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா. ஆன்லைன் தான் நம்ம விண்ணப்பிக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 4/3/2026. என்பிசிஐஎல் careers.co.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நமக்கு வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிடெக் படித்தவங்க. அடுத்து, செபியில் சேர விருப்பமா? இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் செபி காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிறது. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் 40, ஐடி 29, சட்டம் 13, ஆராய்ச்சி 4 உட்பட மொத்தம் 91 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிடெக், பிஎல், சிஏ, எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி. 18-30 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த ஏஜ் எந்த டேட் படி பார்த்திங்கன்னா 8/2/2026 படி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முகத் தேர்வு இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் தான். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 28/2/2026. ஒரு வெப்சைட் பார்த்திங்கன்னா sebi.gov.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து, ரிசர்வ் வங்கியில் வாய்ப்பு. ரிசர்வ் வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. opportunities.rbi.org.in. ஸோ சட்ட அதிகாரி, மேனேஜர் டெக்னிக்கல் 3, அசிஸ்டன்ட் மேனேஜர் 12, மொத்தம் 21 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிடெக், பிஎல். பிரிவு வாரியாக மாறுபடும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல வந்து அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். ஆன்லைன் தேர்வு இருக்குது, நேர்முக தேர்வு இருக்குது. சென்னையில் தான் நடக்கும் எக்ஸாமு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 600 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினர் கட்டணம் இல்லை. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு 26/2/2026. ஓகேவா? அடுத்து, நிலக்கரி நிறுவனத்தில் வேலை. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஓகேவா? ஸோ NLCIN அப்படின்ற அந்த வெப்சைட், NLC India.in அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபார்மசிஸ்ட் 15, தியேட்டர் அசிஸ்டன்ட் 2, ஸ்பீச் தெரபிஸ்ட் 1, மென்டல் மெக்கானிக் 1, மொத்தம் 21 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ படித்தவங்க, பிஎஸ்சி பிஃபார்ம் படித்தவங்க. ஸோ வயசு வந்து 18-30க்குள்ளே இருக்கணும். 1/2/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, மருத்துவ பரிசோதனை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 486. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 256. லாஸ்ட் 10/3/2026.
nlcindia.in அந்த வெப்சைட்டில் பாருங்கள். அடுத்து டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மத்திய அரசில் பணி. மத்திய அரசின் வடக்கு நிலக்கரி நிறுவனத்தில் NCL ஓகேவா காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் பிரிவில் மெக்கானிக் 108, எலக்ட்ரிக்கல் 148, எலக்ட்ரானிக்ஸ் 14, மொத்தம் 270 போஸ்ட் இருக்குது. கல்வி தகுதி டிப்ளமோ, வயது 18 to 30க்குள்ளே இருக்கணும். அசான் டேட் ஆஃப் 5/3/2026 படி. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1180. SC/ST பிரிவினர் கட்டணம் இல்லை. லாஸ்ட் டேட் 5/3/2026. nclcil.in அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு செக் பண்ணுங்கள் ஓகேவா. அவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ மொத்தம் வந்து இன்றைக்கி வந்துட்டு NCL ஓகேவா, அடுத்து ஒரு NLC, அடுத்து வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து SEBI, அடுத்து வந்துட்டு NPCIL. இந்த 5 போஸ்ட் நமக்கு வந்து 5 ஆர்கனைசேஷனில் வந்து நமக்கு வந்து வாண்டட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் முடித்தவங்க தோஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் திஸ் போஸ்ட் கைண்ட்லி அப்ளை. ஸோ சான்சஸ் வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு நம்ம நல்ல ஒரு லைஃப் வந்து நம்மளால் அமைச்சிக்கிற முடியும் ஓகேவா. ஸோ அந்த சான்சஸ் வர்றது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு மெயின். அந்த அமௌண்ட்டை பார்க்காதீங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து என்னோடய ஆம்பிஷன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு வெற்றியை தேடித்தரும். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.